சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நாடு பல வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு ஏலமான நிதியை ஒதுக்கி LCA தேஜஸ் என்ற மல்டிரோல் ஃபைட்டர் கிராஃப்டினை தயாரித்து தற்போது நமது இந்திய விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறது. நண்பர்களே, இந்த விமானங்களை எந்த வகையிலாவது நாம் அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் இந்திய அரசு பல வகைகளில் முயன்று வருகிறது. நண்பர்களே, முதலில் மலேசியா நாட்டிற்கு இந்த விமானங்களை விற்பனை செய்து விடலாம் என்ற நோக்கில் மலேசியா நாட்டை அணுகியது. மலேசியா நாட்டின் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்து இந்த விமானம் மிக சிறப்பாக உள்ளது என அதை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். ஆனால் அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் மலேசியா சவுத் கொரியா நாட்டின் KA-50 என்ற வகையைச் சேர்ந்த விமானத்தை அதை வாங்கியது. அப்பொழுது ஒரு வருடத்திற்கு முன்பு தான். அதன் பின்னர் அர்ஜென்டினா சீனா நாட்டின் JF-17 அல்லது நமது நாட்டின் LCA தேஜஸ் விமானத்தை வாங்கலாம் என்று நினைத்து சீனா சென்று அந்த நாட்டின் விமானங்களை அது இயக்கி பார்த்தது. அதே போன்று அர்ஜென்டினா நாட்டின் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்து நமது தேஜஸ் விமானத்தையும் இயக்கி பார்த்தார்கள். தேஜஸ் விமானத்தை வாங்கி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தபோது அது JF-17 விமானத்தை வாங்கும் நோக்கில் அது முன்னேறி சென்று கொண்டிருந்தது. அது JF-17 விமானத்தை வாங்கிவிடலாம் என்ற ஒரு நோக்கில் இருக்கும் பொழுது உடனே அமெரிக்கா உள்ளே நுழைந்து சீனா நாட்டின் கண்டுபிடிப்பான பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்டு வரும் JF-17 விமானத்தை அர்ஜென்டினா வாங்கக்கூடாது என்ற நோக்கில் அவ்வாறு வாங்கினால் அது சீனாவிடம் தொடர்ந்து சார்ந்திருக்க வேண்டியிருக்கும் என்ற சூழ்நிலையில் அர்ஜென்டினா நாட்டினை அழைத்து பேசி, நீங்கள் JF-17 விமானத்தை வாங்கக்கூடாது, உங்களுக்கு F-16 விமானத்தை தருகிறோம் என்று கூறி ஸ்வீடன் நாட்டில் இருந்த F-16 விமானத்தை அர்ஜென்டினா நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கியது. நண்பர்கள், ஆகவே அப்பொழுதும் நாம் நமது LCA தேஜஸ் விமானத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்துள்ளோம். அதே போன்று ஆர்மேனியா நாட்டிற்கும் நாம் மல்டி ராக்கெட் லான்ச்சர்களையும் நாம் விற்பனை செய்துள்ளோம். ஆகவே இந்த இரண்டு நாடுகளும் நமது தேஜஸ் விமானத்தை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நண்பர்களே, பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு தேவையான நிதி உதவியும் மிக குறைந்த வட்டியில் வழங்குவதாகவும் இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாடு இனியும் எந்த விமானத்தை வாங்கப் போகிறது என்ற ஒரு முடிவை அது எடுக்கவில்லை. நண்பர்களே, ஏனென்றால் தற்போது பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே அடிக்கடி தென் சீன கடல் பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதால் அது இந்த விமானத்தை வாங்குவதற்கான முடிவெடுக்க முடியாமல் அது தற்போது வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறது. நண்பர்களே, அதே போன்று தற்போது ஆப்பிரிக்கா கட்டத்தைச் சேர்ந்த நைஜீரியா நமது தேஜஸ் விமானத்தை வாங்கலாம் என்ற ஒரு நோக்கில் அது உள்ளது. அது JF-17 விமானத்தையும் சென்று பார்த்தது. ஏனென்றால் J7 என்ற சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் வாங்கப்பட்ட அந்த விமானங்களை வைத்து அதை பயன்படுத்தி வருகிறது. நண்பர்களே, J7 என்ற விமானம் தற்போது J17 என்ற விமானத்தையும் 3 விமானங்களை ஏற்கனவே அதை பாகிஸ்தானிடம் வாங்கி பயன்படுத்தி வருகிறது. ஆகவே நமது LCA தேஜஸ் விமானத்தை விட ஏற்கனவே பயன்படுத்தி வரும் JF-17 விமானத்தை வாங்கி விடலாம். 15 விமானங்களை வாங்கி பயன்படுத்தினால் மிக எளிதாக இருக்கும். ஏற்கனவே நைஜீரியா நாடு பயன்படுத்தி வருகிறது. ஆகவே அதிகப்படியான JF-17 விமானத்தை பாகிஸ்தானிடமிருந்து வாங்கினால் அவற்றை இயக்குவதோடு பராமரிக்கவும் எளிதாக இருக்கும் என்ற நோக்கில் அது அவ்வாறு JF-17 விமானத்தை வாங்கலாம் என்று காட்டுகிறது. ஆனால் இந்தியா நைஜீரியா நாட்டிற்கு மிக அதிகமான சலுகைகளை வழங்கி எப்படியாவது நைஜீரியா நாட்டிற்கு நமது தேஜஸ் விமானங்களை விற்பனை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா முயன்று வருகிறது. நண்பர்களே, நைஜீரியா நாட்டினை அழைத்து அந்த நாட்டிற்கு தேவையான நிதி உதவியினை மிக மிக குறைந்த வட்டியில் அது எவ்வளவு காலத்திற்கு தர முடியுமோ அந்த காலத்திற்கு இந்த தொகையினை நீட்டி லோனாக வழங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதையும் நைஜீரியா நாட்டிற்கு தெரிவித்துள்ளது. சீனாவும் நிதி உதவி அளிப்பதாக கூறியுள்ளது. ஆனால் அதன் வட்டி வீதம் 5 முதல் 6% இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்தியா வழங்கும் வட்டி வீதம் 0.5 முதல் 1% அளவிற்குத்தான் இருக்கும் என்று இந்தியா ஏற்கனவே நைஜீரியாவிடம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி உதவியை அளிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்தியா மேலும் பல சலுகைகளை வழங்கியுள்ளது. நண்பர்களே, அதாவது நைஜீரியா நாடு இந்தியாவை LCA தேஜஸ் விமானத்தை வாங்கினால் அந்த விமானத்தை இயக்கி
பராமரிப்பதற்கு தேவையான ஆட்களை இந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் 3 வருடத்திற்கு அல்லது அதற்கு மேலான வருடங்களுக்கு அதன் அலுவலர்களை அனுப்பி அங்கு இந்த விமானத்தை பராமரிப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியையும் இந்தியா நைஜீரியா நாட்டிற்கு அளித்துள்ளது நண்பர்களே. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த தேஜஸ் விமானம் நைஜீரியா நாட்டிற்கு விற்பனை செய்யப்பட்டால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் நைஜீரியா நாட்டில் 3 வருடங்களுக்கு மேலாக தங்கி அந்த விமானம் நல்லபடியாக இயக்குவதற்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வாக்குறுதியும் இந்தியா அளித்துள்ளது நண்பர்களே. இந்த விமானத்தை வாங்கியவுடன் இந்த விமானத்தை இயக்குவதற்கு நைஜீரியா நாட்டு விமானிகளை இந்தியாவிற்கு அழைத்து இந்தியாவிலேயே ஃபைட்டர் ட்ரெயினிங் ஸ்கூலில் அவர்களுக்கு தொடர்ந்து மிக சிறப்பான பயிற்சி அளிக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் இந்தியா அளித்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இவ்வாறு வாக்குறுதிகளை சீனாவும் இந்தியாவும் அளித்து கொண்டு வருகையில் நைஜீரியா நாடு தற்போது திணறி வருகிறது எந்த விமானத்தை நாம் வாங்கலாம் என்று. இவற்றில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், சீனாவின் JF-17 விமானத்தை வாங்கினால் உடனடியாக பயன்படுத்தி விடலாம். விமானம் மிக எளிதாகவே அவற்றுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே பாகிஸ்தானும் தயாரித்து வருகிறது, சீனாவும் அந்த விமானத்தை தயாரித்து வருகிறது. ஆனால் நமது தேஜஸ் விமானத்தை நைஜீரியா வாங்கும் பொழுது குறைந்தது 3 வருடங்கள் பல நாடுகளில் உள்ள வழக்கப்படி ஆர்டர் கொடுக்கப்பட்டு 3 வருடங்களில் தான் அந்த விமானங்கள் நைஜீரியா நாட்டிற்கு கொடுக்கப்படும் நண்பர்கள். இரண்டாவது உள்ள டிராபேக் JF-17 என்னவென்றால், JF-17 அந்த விமானத்தில் ரஷ்ய நாட்டின் தயாரிப்பான RD-93 என்ற என்ஜினை இந்த JF-17 விமானத்தில் பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே. ரஷ்யா நாட்டின் தயாரிப்பான இந்த RD-93 என்ற என்ஜினானது RD-33 என்ற ரஷ்ய நாட்டின் என்ஜினை மாற்றி RD-93 என்ற என்ஜின் மூலம் தற்போது JF-17 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவும் அதன் தொலைமை நாடுகளும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையின் காரணமாக இந்த என்ஜின்களை ரஷ்யா அதிக அளவில் தயாரிக்க முடியவில்லை. அதற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்களும் கிடைக்கவில்லை. ஆகவே JF-17 விமானத்தில் இந்த என்ஜின்கள் பயன்படுத்தப்படுவதால் என்ஜின்கள் கிடைப்பது கடினமாகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்கள் கிடைப்பதும் சற்று கடினமாகிவிடும். ஆகவே நைஜீரியா நாடு JF-17 விமானத்தை வாங்கினாலும் அந்த விமானத்தை பராமரிப்பது என்பது மிக மிக ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் நமது இந்திய தயாரிப்பான LCA தேஜஸ் விமானத்தில் நாம் அமெரிக்க நாட்டின் என்ஜினான F404 என்ற என்ஜினை பயன்படுத்துகிறோம். இன்ட்ரடியூஸ் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே நமது LCA தேஜஸ் விமானத்தை நைஜீரியா நாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு பல வகைகளிலும் இந்தியா நைஜீரியாவை அழுத்தம் கொடுத்து வருகிறது. அதனால் என்னென்ன நன்மைகள் உள்ளன, JF-17 விட என்னென்ன நன்மைகள் உள்ளன போன்ற விவரங்களை எல்லாம் நைஜீரியா நாட்டிற்கு எடுத்துரைத்து வருகிறது நண்பர்களே. ஆகவே நைஜீரியா இந்த விமானத்தை வாங்குவதற்கு அமெரிக்காவும் சற்று இந்தியாவிற்கு உதவி செய்யக்கூடும். ஏனென்றால் JF-17 விமானத்தை வாங்குவதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாது. ஆகவே நமது LCA தேஜஸ் விமானம் தற்போதாவது ஒரு வெளிநாட்டிற்கு விற்க முடியுமா என்பதனை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய உள்ளது நண்பர்களே. மிக சிறந்த என்ஜினை கொண்ட மிக சிறந்த விமானமான LCA தேஜஸ் விமானத்தினை நைஜீரியா வாங்கினால் நைஜீரியாவிற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என நமது இந்திய அரசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது நண்பர்களே. அடுத்த செய்தியாக ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தற்போது பதட்டம் அதிகரித்து வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். சீனா தனது அனைத்து தயாரிப்புகளையும் பாகிஸ்தானுக்கு வழங்கி வருகிறது. நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கி வருகிறது. அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் மிசைல்களை வைத்து தாக்கும் வகையிலான நீர்மூழ்கி கப்பல்களை பாகிஸ்தானிற்கு சீனா வழங்கி வருகிறது. பாகிஸ்தானிற்கு தேவையான போர்க்கப்பல்களையும் பாகிஸ்தானிற்கு சீனா வழங்கி வருகிறது. அந்த நாட்டிற்கு தேவையான மிசைல்கள் அனைத்தையுமே சோதனை செய்யும் அளவிற்கு பாகிஸ்தானிற்கு சீனா உதவி செய்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் வழங்கி அது பொருளாதார வளர்ச்சியை சீனா மேம்படுத்தியுள்ளது. இவ்வாறு பாகிஸ்தானுக்கு இந்த போர் ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் சீனாவிற்கு அதிக அளவு நிதி கிடைக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானிற்கு போட்டியாக நமது இந்தியாவும் அதிக அளவில் வேறு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதிலும் சோதனை செய்வதிலும் பிற நாடுகளிலிருந்து வாங்குவதிலுமே நாம் இந்தியா அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியுள்ள நண்பர்களே. ஆகவே நமக்கு அதிகமான செலவு ஏற்படும் வகையிலும்
பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு போர் நிகழும் வகையிலும், சீனாவிற்கு அதிக நிதி ஆதாரம் கிடைக்கும் வகையிலும் சீனா இவ்வகையிலான ஒரு வேண்டாத செயல்களில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு அதிக பிரச்சனையை கொடுத்து வருகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 2.5 வருடங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது அல்லவா. இந்த போரில் ஆரம்பத்திலிருந்து அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தினால் அல்லது உக்ரைனிற்கு பெருமளவிலான ஆயுதங்களை வழங்கினால் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த தவறாது என்று பல முறை தெரிவித்தது நண்பர்களே. தற்போது என்ன நடக்கிறது என்றால், உக்ரைன் நாட்டிற்கு பார்டரின் அருகே ரஷ்யா தனது டேக்டிக்கல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் போர் ஒத்திகையை செய்து வருகிறது நண்பர்களே. இந்த போர் ஒத்திகையானது நடப்பதற்கான அனைத்து வகையான ஆர்டர்களையும் இந்த மாதம் ஆரம்பத்தில் திரு புட்டின் அவர்கள் வழங்கினார்கள் நண்பர்களே. அதன் அடிப்படையில் ரஷ்ய நாட்டின் வீரர்களும் விமானப்படையும் அனைத்து படைகளும் சேர்ந்து ரஷ்யாவின் நிலைப்பகுதி அருகே இந்த போர் ஒத்திகை நடக்கின்றது நண்பர்களே. இஸ்காந்தர் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதம் எடுத்து சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் மற்றும் கிஞ்சால் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ஆகியன எல்லாமே தற்போது இந்த போர் ஒத்திகையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை எல்லாமே முக்கியமான இடங்களிலிருந்து நகர்த்தப்பட்டு அவை லாஞ்சரில் பொருத்தப்பட்டு பயன்படுத்தி எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு செயல்படுகிறது, ரஷ்ய நாட்டின் வீரர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் போன்ற போர் ஒத்திகைகளெல்லாம் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே. இந்த இஸ்காந்தர் என்ற மிசைலானது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், குறுகிய தொலைவுக்கு செல்லக்கூடியது. இவற்றில் டேக்டிக்கல் நியூக்ளியர் வார்கடைகளை பொருத்த முடியும். டேக்டிக்கல் மிசைல் என்றால் போர் நடக்கக்கூடிய இடங்களில் மிக குறைந்த தூரத்திற்கு சென்று அணு ஆயுதங்களை, மிக சிறிய அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த இடத்தை அழிப்பது. இவையிலான மிக சிறிய அணு ஆயுதங்களை இந்த இஸ்காந்தர் மிசைலில் வைத்து எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு லாஞ்சரில் பொருத்துவது போன்ற ஒத்திகைகள் எல்லாம் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே. இந்த ஜிர்கான் என்று சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலானது சவுண்டின் வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அவை ஒரு மாக் என்பதற்கு பதிலாக 10 மாக் என்ற வேகத்தில் செல்லக்கூடியது ஒரு மணிக்கு. ஒரு மாக் என்பது 1235 கிலோமீட்டர் என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். ஆக ஒரு மணிக்கு 12,500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஜிர்கான் மிசைல்களை தற்போது எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற ஒத்திகையெல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றன. உக்ரைனிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மட்டுமே போர் நடந்து வந்தது. இந்த போரில் உக்ரைன் நாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், போலந்து, அது மட்டுமல்லாமல் மற்ற நேட்டோ நாடுகள் அனைத்துமே வாரி வாரி உக்ரைன் நாட்டிற்கு வழங்கி வந்த நண்பர்களே. தற்போது F-16 விமானங்களும் 45 விமானங்கள் உக்ரைன் நாட்டிற்கு வர உள்ளன. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுமே ரஷ்யாவை கோபப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள் நண்பர்களே. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் திரு மக்ரான் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்றால், ரஷ்யாவுக்கு எதிராக எங்களது நாட்டின் ஆர்மி சென்று போரிடும் என்றும் எங்களது ஆர்மி ஏற்கனவே அங்கே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. ஆகவே முதலாக டேக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்களை ரஷ்யா முதலில் பிரான்ஸ் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்தபடியாக இந்த போரினை ஆரம்பத்திலிருந்தே வளர்த்து வந்த அமெரிக்காவை தவிர இன்னொரு நாடு பிரிட்டன். தற்போது பிரிட்டனின் ஃபாரின் மினிஸ்டர் என்ன கூறியுள்ளார் என்றால், ரஷ்யா மீது பிரிட்டன் நாட்டின் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் எவ்விதமான தவறும் இல்லை. பிரிட்டன் நாட்டின் ஆயுதம் அதிகமான அளவில் உக்ரைன் நாட்டிற்கு செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே இரண்டாவதாக பிரிட்டனை நாட்டை ரஷ்யா தாக்குவதாக உள்ளது நண்பர்கள். இதற்கு முன்னெல்லாம் தாக்கப்போகிறோம் அணுகுண்டுகளை வீசப்போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த ரஷ்யா தற்போதுதான் உண்மையில் இந்த போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ள நண்பர்களே. ஏனென்றால் ரஷ்யாவிற்கு அமெரிக்கா உட்பட, பிரான்ஸ் உட்பட, பிரிட்டன் உட்பட மற்ற நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவின் பார்டரில் கூடுகின்றன. ஆகவே அவற்றின் மூலம் நமக்கு தொந்தரவு வரும் என்ற எண்ணத்தில் ரஷ்யாவின் அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவ்வாறு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தலாம் என்று ஆரம்பித்தால் அல்லது மிக மிக முக்கியமான பெரிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கினால் நிச்சயமாக இந்த நாடுகள் டேக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல் மூலம் தாக்கப்படும் என்பதற்கு தற்போது நடத்தப்படும் இந்த போர் ஒத்திகை தான்
ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் கூறிவிட்டார் நண்பர்களே. பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் சீன நாட்டிற்கும் இடையே இந்த தென்சீன கடல் பகுதிகளில் சலசலப்பு கைகலப்பு போன்றவையெல்லாம் நடந்து வருகின்றன என்பதனை நாம் பார்த்தோம். தற்போது சீனா என்ன சொல்கிறது என்றால், இந்த செகண்ட் தாமஸ் சோயல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல்கள் அல்லது கடலோர கப்பல்கள் வந்தால் அவற்றில் உள்ள பணியாளர்களை கைது செய்து விடும்படி சீனா கடற்படையை சேர்ந்த அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளனர் நண்பர்களே. இதை அறிந்த பிலிப்பைன்ஸ் என்ன செய்கிறது என்றால், கடலோர கப்பலில் உள்ள அலுவலர்களை கைது செய்யும்படி பிலிப்பைன்ஸ் நாடு தனது அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளது நண்பர்களே. ஆகவே பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே இந்த தென்சீன கடல் பகுதியில் பதட்டம் மிக மிக அதிகரித்துள்ளது நண்பர்கள். உலகின் பல பகுதிகளில் பார்த்தோம்னால் எப்பொழுது இந்த மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை அதிக அளவில் நிலவி வருகிறது நண்பர்களே. இப்போது பார்த்தோமானால் ஈரான் நாட்டின் பிரசிடென்ட் திரு ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியாகியுள்ளார்கள். பல ஊடகங்களும் பல விதத்தில் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆனால் அவை அவர்களுடைய எண்ணப்படி தகவல்களை வெளியிடுகின்றார்கள் நண்பர்களே. ஏனென்றால் திரு இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரான் நாட்டின் அதிபர். ஆனால் அவர் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியாது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். ஈரான் நாட்டில் அயத்துல்லா காமினி அவர்கள் எடுக்கக்கூடிய அவர்களின் எண்ணப்படி அவர் என்ன நினைக்கின்றாரோ அதைத்தான் அங்குள்ள பிரசிடென்ட் என்ற அதிபர் செய்ய முடியும். திரு இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஏராளமான மிசைல்களை இஸ்ரேல் நாட்டின் மீது அனுப்பி தாக்குதல் நடத்தினாலும் அந்த முடிவை எடுத்தது திரு அயத்துல்லா காமினி அவர்கள். அப்பொழுது இது சம்பந்தமாக அதிகமாக பேசியவர் திரு அயத்துல்லா காமினி என்ற ஈரான் நாட்டின் தலைவர் ஆவார் என்பதை உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆகவே இஸ்ரேல் நாட்டிற்கு திரு ரைசி மீது அந்த அளவிற்கான கோபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் நண்பர்களே. அதே போன்று அமெரிக்காவுக்கும் திரு முகமது ரைசி அவர்கள் மீது அதிக கோபம் என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் ரைசி அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டினை தாக்கப் போகிறோம், அமெரிக்கா ஒதுங்கி இருங்கள், நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய போராக அதை மாதிவிடாத அளவுக்கு தான் தாக்குவோம் என்றெல்லாம் அமெரிக்காவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியவர். ஆகவே இப்ராஹிம் ரைசி மீது அமெரிக்காவிற்கு அவ்வளவு கோபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் இல்லை. ஆகவே அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் நாட்டின் அதிபரை இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கொண்டிருக்கலாம் என்று கருதுவது இன்றைய நியூஸ் சேனலில் கருதுவதற்கு வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது நண்பர்களே. உண்மையிலே 3 ஹெலிகாப்டர்கள் செல்லும்போது அங்கு காலநிலை சரியில்லை எனவும் மேகமூட்டம் அதிகமாக இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெலிகாப்டர்கள் அது பராமரிப்பதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான ஸ்பேர் பார்ட்ஸ்களும் கிடைக்காததாலும், ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் நாட்டின் மீது 2017ஆம் ஆண்டு முதல் பொருளாதார தடைத்தை விதித்து வருகிறது. ஆகவே அந்த நாட்டுக்கு தேவையான சில விமான தயாரிப்பிற்கான ஹெலிகாப்டர்களை பராமரிப்பதற்கான உதவிப்பாங்கள் அதற்கு கிடைக்கவில்லை. ஆகவே மிக பழமையான ஹெலிகாப்டர்களைத்தான் ஈரான் பயன்படுத்தியுள்ளது. அதில் இந்த காலநிலை மோசமான காரணமாக அல்லது மேகமூட்டத்தின் காரணமாக அல்லது அந்த ஹெலிகாப்டரில் ஏதாவது பழுது ஏற்பட்டு அது தரையில் மலைப்பகுதியில் மோதியிருக்கலாம் என்றே கருதக்கூடிய வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. இருப்பினும் அவ்வாறு ஏதாவது ஒரு நாடு இதில் ஈடுபட்டிருந்தால் இனியும் ஒரு 15-20 நாட்களுக்குள் அந்த விஷயம் வெளிவந்துவிடும். ஈரான் நாட்டின் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து விட்டார் என இஸ்ரேல் எந்த விதத்திலும் மகிழ்ச்சியை கொண்டாடவில்லை நண்பர்களே. அமெரிக்காவும் இது சம்பந்தமாக அதிகமாக எதுவுமே பேசவில்லை. ஆகவே இது உண்மையான ஹெலிகாப்டர் விபத்தாக கூட இருக்கக்கூடும். ஆகவே இது சம்பந்தமான முடிவினை ஈரான் அரசு மிக விரைவில் ஒரு 15 நாட்களுக்குள் அறிவிக்கும் என்பதனை நாம் எதிர்பார்த்திருக்கலாம் நண்பர்களே. ஆகவே உலகத்தில் பல வகைகளிலும் போர் 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 என்று 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொண்டே வருவதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் சீனா ஒரு பக்கம் உலகத்தை ஆட்டி வருகிறது, ரஷ்யா ஒரு பக்கம் ஆட்டி வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாடும் தான் பெரியவன் என அவை அமைதியாக இருப்பதாக தெரியவில்லை. அமெரிக்கா அமைதியாக இருந்தாலும் சீனா விடுவதில்லை. ஆனால் அமெரிக்கா எந்த விதத்திலும் இந்த ரஷ்யா உக்ரைனை போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இல்லை. அது முடிவுக்கு கொண்டு வந்து ரஷ்யா வெற்றி பெற்று விட்டது என்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா கேட்பதற்கு தயாராக இல்லை நண்பர்களே. ஆகவே இந்த போர் எங்கு சென்று முடியப் போவது என்று தெரியவில்லை. உலக அமைப்பான ஐநா சபையும் இது சம்பந்தமாக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.